இங்கே அடிமையாக பிடிச்சிட்டு வந்த ஹீரோவை கடவுளுக்கு காவு கொடுக்கறதுக்காக வெட்ட வராங்க. அந்த நேரம் பார்த்து சூரிய கிரகணம் வந்துடுது. இதை பார்த்து தான் கடவுள் மனசு குளிர்ந்துருச்சுன்னு நம்ம ஹீரோவையும் மீதி இருக்கிற அடிமைகளையும் வெட்டாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அது கிரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டை தாண்டி போகிறவங்களாம் நாங்கள் உயிரோட விட்டுருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்லேயும் ஒருத்தன் கோல் கீப்பர் போல் நின்றுட்டு இருக்கான். இதுவரை யாருமே இதை தாண்டி போனதே இல்லை. இப்படி கொண்டு விளையாடுறதே அவங்களோட பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு போன 2 பேரையுமே ஓட விட்டு அம்பு எறிஞ்சு கொண்டுடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் ஓடுறான். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான டெக்னிக்காக யூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்குறாங்க. அதில் ஹீரோவுக்கு இடுப்பில் அடிபட்டுருது. அப்படி இருந்துமே ஹீரோ அந்த குரூப் தலைவனோட பையனை கொண்டுட்டு கிரவுண்டை தாண்டி ஓடிடுறான். தலைவனோட பையனை கொல்றதை பார்த்ததுமே அவங்க டீம் இவனை கொல்றதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் ஹீரோ அவனோட இடத்துக்கு போகிற வரைக்கும் தான் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் காட்டை அடைஞ்சதும் அவனுக்கு தனி ஒரு தைரியமே வந்துடுது. ஏன்னா அவன் காட்டுக்கு அவன் தான் ராஜா. அதனால அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே கொண்டுடுறான். கடைசியாக ஹீரோ ஒரு வழியாக அவனோட குடும்பத்தோடு சேர்ந்துடுறான்.